2026 தேர்தலில் விஜய் ஜெயிப்பது கடினம் அப்படின்ட்டு ரஜினியோட சகோதரர் சொல்லியிருந்ததாக தகவல் வெளியாயிருச்சு. ஸோ அந்த கேள்விக்கு அண்ணாமலை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. யாராக இருந்தாலும் தேர்தலில் நல்லா உழைச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்கே ஸ்டாலின் அவர்களையும் கிராமமாக போய் ஒரு 2 நாள் உட்காந்து பாருங்கள். ஸோ மக்கள் எவ்வளோ வெறுப்புணர்ச்சியில் இருக்காங்க, ஸோ கேட்டாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி எம்கே ஸ்டாலினை பேசியிருக்காங்க. ஸோ அண்ணாமலையே என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அரசியலில் கஷ்டம். அண்ணாமலை புத்திசாலி, அவர் அரசியலில் மிக உயரத்துக்கு வருவார் சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்பா சவப்பான் கூட தெரியாதுங்கண்ணா, என்னை அந்த வம்பில் மாட்டி விட்டாதீங்க. அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்தது நான் ஏற்பது ஏற்காத தவறாக போயிருக்குன்னா மிச்ச தலைவர்கள் இருக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தால் அவருடைய கையில் இருக்க வெற்றி தோல்வி எல்லாம். எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் நான் எனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன், எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், நம்புகின்றோம். மற்றபடி ஒரு கட்சியும் நாங்கள் யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்கன்னா, கடுமையாக உழைக்கட்டும், மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும், நீங்கள்லாம் முடிவு பண்ணுங்க. ஆமாம், மலைவாழ் மக்கள். ஆமாங்கண்ணா. அண்ணா இங்க பாருங்கண்ணா, அண்ணே ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியக்கூடிய செய்தி நிச்சயமா எனக்கு தெரியாதுங்கண்ணா, நான் ஏத்துக்கிறேன். எனக்கு ஒரு செய்தி தெரிந்த பின்பு நான் அதை ஆராய்ந்த பின்பு உங்க முன்னாடி நான் வைக்கிறேங்கண்ணா. பத்திரிகை நண்பர்கள் நீங்க கிரவுண்ட்லயே இருக்கிறீங்க, நிச்சயமா என்னை விட உங்களுக்கு அதிக நாலேஜ் இருக்கு. நீங்க சொல்வது இன்னும் அதிர்ச்சியளிப்பதாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு பக்கம் செய்தியை பதிவு பண்ணியிருக்கேன். அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அது இன்னும் அதிர்ச்சியளிப்பதாக தானே இருக்கு. அரசு ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசு, முன்னேறிய மாநிலம், இந்தியாவினுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலம் சொல்லக்கூடிய அரசு, தமிழகத்தில் இது போன்ற அவல நிலையை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லணும் இல்லைங்க. இதை பற்றியே பேச மாட்டாங்க, ஆனால் இதை தவிர எல்லாம் பேசுவாங்க. அண்ணே இதை விட பெரிய பொறுப்பு என்னண்ணே? நிம்மதியாக இருக்கோம், தொண்டராக இருக்கிறோம், கட்சி கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறோம். கட்சி புதிய தலைவர் வரணும், அவர்கள் முடிவு செய்வார்கள். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். மாநில தலைவராக இருந்த பொழுதும் செய்த பணி அப்படியே தான் செய்கிறாங்கன்னா, உங்களோட அப்படியே தான் இருக்கேன். பத்திரிகை மட்டும் ஏன்னா தலைவர் இருக்காங்க, அவங்க பேசட்டும் அப்படிங்கிறக்காக அதிகமாக பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில்லை. தலைவர் அந்த கருத்து வைக்கட்டும் அப்படின்னு. மற்றபடி நான் செய்யக்கூடிய பணியில் 1% கூட எங்கேயும் குறைச்சிக்கல இல்லைங்கண்ணா. கட்சி எப்பொழுது முடிவு பண்ணுதோ அவங்க கொடுக்கட்டுங்கண்ணா. இதை முடிச்சிட்டிங்க வரங்க தலைவர், உங்கள் கேள்வி பதில் சொல்கிறேன். எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவை இடம்பெறும். 2014-19 பாஜக யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் மெஜாரிட்டியா இருந்தாலுமே கூட்டணி இருந்த கட்சிகளுக்கு அமைச்சரவை இடம் கொடுத்தாங்க. அண்ணே நான் ஏதாச்சும் பேசினா, அண்ணே உங்களுக்கு தெரியும், நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம அது பஞ்சாயத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் நான் முதல்ல இருந்து நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுடைய தலைவர் சொன்னதை திரும்ப நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர்கிட்ட விட்டுற அவங்க சம்மந்தமாக பேசட்டும். பட் என்னுடைய கருத்து நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கிற கட்சியினுடைய தொண்டர் தலைவர்கள் சொன்ன கருத்து, அதனால் பொறுத்துருங்க, சரியான நேரத்தில் எல்லாம் பேசுவாங்க. நான் சர்வே பார்க்கலண்ணே. சர்வே முடிவு வந்துருச்சானே? எதுக்குன்னே சர்வே பண்ணுறாங்க? ஒரு 20 சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போகிறாங்க? மக்கள் மனசில் கோபம் இருக்குது, மக்கள் மனசில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்குது. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும். ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க, யார் ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். 2 பேர் ஜெயிச்சாங்க, அந்த 2 பேர் யாருன்னு நமக்கு தெரியும். அது போன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பார்த்துருக்குறாங்க. அதை நோக்கி தான் தேர்தல் களம் போகுதோ தவிர மக்கள் மனசில் என்ன இருக்குன்னா, முதலமைச்சர் அவர்கள் வெளியே ஒரு கிராமத்தில் 2 இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் முதலமைச்சரை பற்றி நான் காட்டமாக பேச விரும்பலை. ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, வேகமாக குணமடைந்து வரணும். அதனால் என்னதான் அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி உறுதி.